ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்லா சூப்பராக மணக்க வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம். இப்போது இந்த பிரியாணி செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம். இப்போது குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கலாம். நெய் வந்து ஆப்ஷனல் தான். இப்போ நான் எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு அன்னாச்சிப்பூ, 2 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி, ஜாதி பத்திரி இதெல்லாம் எண்ணெயில் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வர வரைக்கும் வதக்கிக்கலாம். நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கணும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போக இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு வந்து கரிஞ்சு போயிடாமல் சிம்மில் வச்சு கூட நல்லா வதக்கிக்கோங்க, அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு. நான் இன்றைக்கி செஞ்சிட்ருக்க இந்த பிரியாணியோடைய அரிசி அளவு பார்த்திங்கன்னா பெரிய டம்ளரில் 1.5 டம்ளருக்கான அளவு தான் செஞ்சிட்ருக்கோம். இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை, அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம எண்ணெயிலேயே இந்த இலையெல்லாம் நல்லா வதக்கும் போது பிரியாணி வந்து நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ அதை நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போது இது கூட ஒரு 2 சின்ன தக்காளி இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பெரிய தக்காளியாக இருந்துச்சுன்னா ஒரே ஒரு தக்காளி சேர்த்தா போதும். இப்போ இது கூடவே 2 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த தக்காளியை கொஞ்சம் நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கி விட்டுடலாம். இப்போ தக்காளி கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வரட்டும். இப்போது தக்காளி நல்லா வந்து மசிய வந்து வதங்கி வந்துருச்சு. இப்போ இதோட ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம பச்சை மிளகாய் வேறு சேர்த்துருக்கோம், அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த மாதிரி நல்ல மசாலா வதக்கினதுக்கு அப்புறமா இது கூட 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 கப் அளவுக்கு கேரட் சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 கப் அளவுக்கு பீன்ஸ் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கலாம். இந்த காய்கறிகள் எல்லாமே உங்ககிட்ட என்ன காய்கறிகள் இருக்கோ அதை மட்டும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு மீல் மேக்கர் சுடு தண்ணியில் போட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு இப்போ இந்த காய்கறிகள் எல்லாத்தையும் நல்லா அந்த எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க, அப்போ தான் பிரியாணி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ காய்கறிகள்லாம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம இது கூட தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம வந்து காய்கறிகளை மசாலா எல்லாத்தையும் நல்லா வதக்குறோமோ அந்த அளவுக்கு பிரியாணியோடைய டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கினதுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த டம்ளரில் 1.5 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேங்க. சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு 3.25 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒருவேளை நீங்கள் பிரியாணி அரிசி எடுக்கிறீங்கன்னா 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் வீதம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். உப்பு வந்து சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா சேர்ந்து கொதிச்சு வரட்டும். இது நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை வந்து ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணியை நல்லா வடிச்சிட்டு உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட நம்ம கடைசியாக ஒரு ஸ்பூன் வர்ற அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் சேர்க்கும்போது பிரியாணியோடைய டேஸ்ட்டே நல்லா தூக்கி கொடுக்கும். இப்போ லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி விசில் வச்சிடலாம். நான் இன்றைக்கி 3 விசில் வச்சு எடுக்க போகிறேன். உங்கள் குக்கருடைய தன்மையை பொறுத்து நீங்கள் விசில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மூடி வச்சு விசில் வச்சிடலாம். நல்லா கொதிக்கும்போது மூடி வச்சு விசில் வைங்க, அப்போ தான் வந்து நல்லா உதிரியாக வரும் பிரியாணி. இப்போ 3 விசில் வரட்டும். 3 விசில் வந்ததுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட பிரியாணி சூப்பராக நல்லா மணக்க ரெடி ஆயிருச்சு. நம்மளோட மசாலா எல்லாமே அடியில் போய் தங்கியிருக்கும், அதனால் நல்லா வந்து இது போல் கிளறி விட்டுக்கோங்க. அரிசி உடஞ்சிராமல் மேலால் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க.
நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் சுட சுட பரிமாறலாம். ரொம்ப சூப்பராக நல்ல சுவையான வெஜிடபிள் பிரியாணி. கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட தயிர் பச்சடி, அதுக்கப்புறமா முட்டை எது வேணாலும் நீங்கள் வச்சு சர்வ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பிரியாணி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சூர்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.